சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே குடும்ப தகராறில் பேரன் மற்றும் மருமகளை நாட்டு துப்பாக்கியால் ஒருவர் சுட்டிருக்கிறார். இந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த 1.5 வயது ஆண் குழந்தை தாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த சம்பவத்தின் முழு பின்னணியும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். சேலம் மாவட்டம் வாழப்பாடி தாலுகா தேக்கல்பட்டி மந்தக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி குப்புசாமி. இவருக்கு லட்சுமி என்கிற மனைவியும் 2 ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் உள்ளனர். இவர்கள் அனைவருக்கும் திருமணமாகிவிட்டது. குப்புசாமி தனது மனைவியுடன் சேலம் தேக்கல்பட்டியில் உள்ள மந்தக்காடு பகுதியில் வசித்து வருகிறார். நேற்று மாலை இவர் குடிபோதையாகவும் கூறப்படுகிறது. இவருக்கும் இவரது மனைவிக்கும் ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக மனைவி லட்சுமியை குப்புசாமி தாக்கியுள்ளார். அப்போது உடனிருந்த அவரது மருமகள் அனிதா தன் கைக்குழந்தையில் சென்று தனது மாமியார் அடிப்பதை தடுத்துள்ளார். அப்பொழுது குப்புசாமி கீழே விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த குப்புசாமி அவர் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியால் மருமகள் அனிதாவை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார். இந்த சுட்ட சம்பவத்தில் அனிதாவும் அவரது இடுப்பில் இருந்த 1.5 வயது ஆண் குழந்தை சர்வபுத்திரனும் காயமடைந்தார். இது குறித்து தகவல் இருந்த வாழப்பாடி போலீசார் சம்பவ இடத்துக்கு இது குறித்து விசாரணை எடுத்து வருகின்றனர். சர்வபுத்திரனும் அவரது தாய் அனிதாவும் வாழப்பாடி அரசு மருத்துவமனையில் சர்வபுத்திரன் சேலம் அரசு மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார். அனிதாவும் அவரது மாமியாரும் வாழப்பாடி அரசு மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்றனர். தலைமறைவான குப்புசாமியை வாழப்பாடி போலீசார் தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி கிருஷ்ணமூர்த்தி, உங்களுடைய விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.